Praise God. Hallelujah, 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 hallelujah. நல்லவர் நீர் அப்பா, வல்லவர் நீர், பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் பெரியவர், துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகமாயிரம் ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆண்டவரே அநேக விழாக்கள் ஆண்டவரே சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் என்று சென்றிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கென்று வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, கெட்டு போவதே இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீர் அவருடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற தேவன். எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எவ்வேளையிலும் எந்த காலத்திலும் உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானது. உம்முடைய நாமம் மட்டுமே எங்களுக்கு மேலானது. உம்முடைய நாமம் மட்டுமே எங்களுக்கு மிகவும் உயர்ந்தது. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய மனதிற்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. நீர் எங்களுக்கு சத்தியம் செய்கிறவர். ஆண்டவரே, நீர் சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அச்சாரமானவரே, ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவருடைய நாமத்துல அற்புதங்கள், அவருடைய நாமத்துல அதிசயங்கள். ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆனந்த சத்தத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, நீர் பெரியவராக இருந்தீர். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கினீர், இம்மட்டுமாய் நீர் எங்களை போஷித்தீர், இம்மட்டுமாய் நீர் எங்களை ஆண்டவரே அபிஷேகித்தீர். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி, 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 நன்றி. அவர் சொல்லாகும், அவர் சொல்ல கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலோசனைகளை நாங்கள் நித்திய காலமும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நீர் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டுகிற ஒரே தகப்பன், அன்பு காட்டுகிற ஆல்மைட்டி காடாக இருக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, we praise you master, we praise you father. Hallelujah, hallelujah, hallelujah. You are the one and only God, you are the one and only God. We praise you Lord. Hallelujah, 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 hallelujah. You are the redeemer, you are the savior Lord. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, மலைகளை தகர்த்தெறிவதற்கான பலனை நீர் எங்களுக்கு தருகிறவர். ஆண்டவரே, விசுவாசத்தில் ஆண்டவர் நாங்கள் சொல்லும் பொழுது அந்த மலையும் கடந்து போகும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசம் உள்ள பிள்ளைகள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எது செய்தாலும் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய தரிசனம் அப்படியே பலிக்க வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்கள் தெய்வமே, ஆராதிக்க செய்கிறவரே, நன்றி, 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 நன்றி.
பரிசுத்தர் இல்லை என்ற வசனம் சொல்லுகிறது. ஆவியானவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எங்களுக்காக எல்லா ஆண்டவரே சாபங்களுக்காக, எல்லா பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு மேலானது அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய மகிமை மேலானது. உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கிறது. பகைவர்கள் மேல் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கிறது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. எல்லோரும் எழும்பி நின்று ஆராதிப்போம். எல்லோரும் சிறிது நேரம் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி நாங்கள் உண்மையாய் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அவருடைய நாமத்தை தொழுக வந்திருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவராக இருந்தீர், நீ உயர்ந்தவராக இனிமேலும் இருப்பீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை. ஆண்டவரே, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஜெயத்தை தருகிறவர், நீர் எங்களுக்கு பலனை தருகிறவர், நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர், நீர் எங்களுக்கு அற்புதங்களை தருகிறவர். நீர் ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டுகிற ஒரே தகப்பனாக இருக்கிறவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, எங்களை ஆராதிக்க செய்கிறவரே, நீர் நல்லவர் அப்பா. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்திற்கு நன்றி. உம்முடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாட்சிமை உடையவர் நீரே. ஆண்டு உன்னதமான தெய்வம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள், செய்யாத பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திர. நீர் ஆண்டவரே பலியான தெய்வம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பலியாக தேவையில்லை. நீர் எங்களுக்கு
எங்களுக்காக யாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலியாக முடித்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளிலே பிரியப்படுகிறவர், எங்களுடைய துதி பலிகளிலே பிரியப்படுகிறவர் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர கீழ்ப்படியிலே பிரியப்படுகிறவர், எங்களுடைய பரிசுத்தத்திலே பிரியப்படுகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தையிலே ஆண்டவரே நாங்கள் நடக்கும் பொழுது, உங்களுடைய வசனத்தை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஓடும் பொழுது ஆண்டவரே, அதற்கு நாங்கள் பாடுபடும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எலும்பு எலும்பு சீயோனே வல்லமையை தரித்துக் கொள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போலவே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் தரித்துக் கொண்டு எல்லா பிசாசின் கிரியைகளும் மந்திரங்களும் தந்திரங்களும் எல்லா அந்தகார வல்லமைகளை நாங்கள் முறியடித்து ஜெயிப்பதற்கு கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கு நீர் ஆசீர்வாதத்தை, ஒவ்வொருவருக்கு அபிஷேகத்தை தருவீராக, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையை நீர் தருவீராக, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மாட்சிமையை நீர் தருவீராக. ரிபோ 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 ஊற்றுவீராக அப்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும், உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றுவீராக, உம்முடைய மகிமை நீர் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றுவீராக. மாம்சமான யாவர் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நீர் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாவே, எந்தன் கண்மலையே, ஹalleluya 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 ஹalleluya. என் கண்மலையானவர் ஆண்டவரே நீர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் காரணர் நீர் உயர்த்தப்படுவீராக அப்பா. இந்த நாளிலே கடைசி நாட்களிலே உம்முடைய மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே அநேகமான ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் ரட்சிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு நொடி ஆண்டவரே போதும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய ரட்சிப்பு, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆத்தும பாரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய தரிசனம் ஒவ்வொருவரும் மேலே நீர் ஊற்றுவீராக அப்பா. ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை நீர் ஒவ்வொருவரும் மேலே நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திர. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளுடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து கர்த்தர் நீர் பரிபூரண விடுதலை தருவீராக, பரிபூரண விடுதலை நீர் தருவீராக, பரிபூரண பிரசன்னத்தை நீர் ஊற்றுவீராக, பரிபூரண பரிசுத்தத்தை நீர் ஊற்றுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா, 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 நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாவே, சிலுவை
எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, இப்பொழுது ராஜாவே, நீர் என்னோடும் எங்களோடும் கூட பேசி இந்த நாளில் நீர் இடைப்படணும். கர்த்தாவே, நீங்கள் மகிமைப்படணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் உடைய திருவார்க்கு எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பொய்யாய் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளும் தெய்வீக வார்த்தைகளாக, ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதங்களை கொண்டு வருகிற வார்த்தைகளாக ஆண்டவரே நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றி. ஆசீர்வதி ரட்சியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் கஷ்டத்திலே இருந்தார், காவற்சாலையிலே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது. நல் வார்த்தையாக வருகிறது. யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அநேக ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தேவனாக நம்முடைய தேவாதி தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா? யாரை நோக்கி கூப்பிடணுமா? ஆமென். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் வருவதற்காக சில நேரத்தில் மனிதனுடைய கரங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், மனிதனுடைய காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். ஆனால் தேவனை நோக்கி நாம் எதிர்பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். எத்தனை பேருக்கு ஜெபிக்க தெரியும்? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஜெபம் தெரியுங்களா? ஜெபம் தெரிஞ்சிட்டா நீங்கள் தான் பெரிய வீரர்கள். ஆமென். அல்லேலூயா. வெற்றியாளர், சாதனையாளர். யார் சாதனையாளராக மாற முடியும்னா ஜெபிக்க தெரிஞ்சவங்க தான். ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா ஜெபம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் எந்த ஜெபம் பண்ணாலும், எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது நிறைய சொல்லி ஜெபம் பண்ண தெரியுதோ கொஞ்சமாக தெரியுதோ, அவங்க ஜெபம் உக்காந்தாவிலே ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருவார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லணுமா? ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்லணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் வசனத்தை சொல்லணும். வசனத்தை சொல்லி 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 நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக தேவன் வசனத்துக்குள்ளார தான் இருக்கிறார். ஆகையால் அந்த வசனத்தின் பிரகாரமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள்னு எழுதியிருக்குது. அப்போ பொது காரியத்துக்காக, சபை வளர்ச்சிக்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகளாக சொல்லி நாம் ஜெபம் பண்ணணும். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னீரே, முழங்கால் யாவும் முடங்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது. முழங்கால் யாவும் முடங்கும்னு சொன்னீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாவு எல்லாம் அறிக்கை செய்யும்னு சொன்னீங்களே. சபைக்கு அநேக ஆத்துமாக்களை தார் ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களை தார், பின்வாங்கி போனவர்களை தாரும், எல்லாரையும் கொண்டு வரும், ஏற்கனவே வந்துட்டு இருக்க ஸ்டெடியாக இருக்க உதவி செய்ய என்று சொல்லி நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எல்லாருக்குமே உதவி செய்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். கூப்பிட யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவர் ஆகாரம் தருகிறாராம். அதனுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்குறாராம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பைபிளில் புதிய ஏற்பாட்டிலே ஆமென் பறவைகளை பார்க்கலும் காகங்களை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் அதனுடைய சத்தத்தையே ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய அதிகாலையில் நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இரவு நேரத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை கேட்பார். அக்கினி ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார். ஆசீர்வாத கூட்டத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஜெபம் என்பது வெறுமனே வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய பொருளாதாரத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்கள், காணிக்கை போட்டுட்டு தான் உட்காந்துருக்குறோம். எப்படி உட்காந்துருக்குறோம்? காணிக்கை செலுத்தி விட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது வெறுங்கையோடு வரக்கூடாதான். எப்படி வரக்கூடாதான்? வெறுங்கையோடு வரக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மால் முடிந்த உற்சாக பலிகளை, உற்சாகமான காணிக்கையை அதை பலியாக ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பலியை செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவரேன்னு நம்ம கூப்பிடணுமா? அப்போ தான் ஆண்டவரை நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. இப்போ நாம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் நமக்கு அறிந்திருக்கிற காரியத்தையே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அறியாததும் நிறையா நான் வச்சுருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள், உனக்கு தெரியாத விஷயம் நான் நிறைய வச்சுருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இந்த ஊருக்கு வருவதற்கு முன்பாக இங்கே நீங்களெல்லாம் வருவீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்கள். நீங்களாம் ஞானஸ்நானம் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவரே ஆத்துமக்களை தாரும் அப்படி என்று தான் நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம். 2001 2002 கிறிஸ்மஸ் அன்றைக்கே கூட்டம். அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் சோறு கூட சாப்பிடல, கூட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். நாங்கள் சோறு சாப்பிட குழந்தைகளை தவிர அவங்களுக்கு பால் கொடுத்தோம், பிஸ்கட் கொடுத்தோம். நாங்கள் சோறு சாப்பிட ஒரு 8 பேர் சோறு சாப்பிட நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. அது பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினச்சி பாருங்கள். ஆண்டவருக்கு தான் முதலிடம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இப்போல்லாம் கிறிஸ்மஸ்னால் முத நாள்லேருந்தே சாப்பிட்டுட்ருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ்னால் சனிக்கிழமை தடபுடலாக ஏகப்பட்ட சாப்பாடு, அப்புறம் அடுத்த நாளும் சாப்பாடு, அப்புறம் அடுத்த நாளும் சாப்பாடு, இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் ஆரம்பம் எப்படி இருந்தது? அற்பமாக இருந்தது, ஒன்றுமே இல்லாத இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாது உன்னை கொண்டு நான் பெரிய அற்புதம் செய்வேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள், உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவேன், ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் ஜெபம் பண்ணி அற்புத அதிசயத்தை கொண்டு வரணும். பாஸ்ட்டு ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் பண்ணுற ஜெபம் அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஏன்னா கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாருமே தீர்க்க தரிசனங்களை சொல்லி அற்புதங்களை செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். பணம் நமது நோக்கம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. பணத்தை எப்படியாவது ஆண்டவர் தந்துடுவார், தங்கத்தை நிறையா தந்துடுவார், வெள்ளியை தந்துடுவார். ஆனால் ஆத்துமாக்கள் தர்றது ஒரு பெரிய விஷயம். அது பேய்கிட்ட இருந்து பிடுங்கணும். அது பேய்கிட்ட இருந்து கரங்களிலிருந்து ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவருடைய தான் பிள்ளைகள் நன்றாக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியம் என்றால் ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தில் நம்ம இந்த ஒரு பக்கம் பெரிய காரியம்னா சாவரம் தான் பெரிய காரியம்னு சொல்கிறாங்க. சரியா? அது அல்ல பெரிய காரியம், அது துக்க காரியம். அது ஆறுதலான காரியம், துக்கமான காரியம். ஆனால் பெரிய காரியம் இது, நமக்கு வருகிற நன்மைகள் தான் பெரிய காரியம். ஆமென், அல்லேலூயா. வீடு இல்லாதவங்க வீடு கட்டிட்டா அது ஒரு பெரிய காரியம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய காரியம். குழந்தை இல்லாத ரொம்ப நாள் வர்றவங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சுன்னா, அற்புதமாக கிடச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய காரியம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்ச நாள் வராங்க ஆசீர்வாதத்துக்காக, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா மறுபடியும் வர மாட்டேங்கிறாங்க. இந்த சபையில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒரு குடும்பம் தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு வந்து மின்னத்தில் நிறுத்தி, இந்த குழந்தை கர்த்தரால் வந்தது, கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படின்னு குதிக்கிறாங்க. ஒரு அள்ளியிலே சொல்லுங்கள். அப்படி 2 வருஷம் குதிச்சாங்க. 3ஆவது வருஷம் இப்போ வரமாட்டேங்கிறாங்க. ரோட்டில் பார்த்தா ஒதுங்கி போயிட்டுருக்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்து தான் வாரம் வந்து தான் குழந்தை பிறந்தது. இதே வழியாக போகிறாங்க, ஜாப் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சிறப்பாக போகிறாங்க, வேகமாக போகிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஒன்றும் இல்லாத இருக்கும்பொழுது நீ கெஞ்ச ஆண்டவர் பார்த்தார். ஒரு அழியிலே சொல்லுங்கள். அதுக்கு நன்றி அறிதலாக காலம் முழுசு நம்ம உயிருள்ள நாள் வரை இருக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து குழந்தை பிறந்த பிள்ளைங்களுக்கு சில நேரத்தில் அவங்க தூக்கிட்டு வராமலோ அல்லது ரசிக்கப்படாமலோ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எங்கே போனாலும் நல்லா படுத்தல. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, பாண்டிச்சேரி போனாலும் சரி, மெட்ராஸ் போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, நல்லா போகிறதில்ல. ஆனால் நம்மளை கூப்பிடுறாங்க, ஃபோன்லேயும் நேரடியாகவும் கூப்பிடுறாங்க. சின்ன ஜபம் தான் பண்ணி விட்றேன், உடனே நல்லா போயிடுது. ஒரு அழியிலே சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த ஹாஸ்பிட்டல். அதுக்கு நான் சொல்ல, இது ஜபம் பண்ணி பிறந்த குழந்தை, இது ஆண்டவருடைய பிள்ளை. நீங்கள் நன்றி அறிதல் இல்லாமல் இருக்கிறீர்கள், ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலாகவே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி குழந்தைக்கு நான் ஜெபம் பண்ணி விட்றேன். உடனுக்குடனே நல்லா போகுது. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி பிறந்த குழந்தைகள் ஏராளம், நூற்றுக்கணக்கான குழந்தைகள். அந்த குழந்தைகள் எல்லாம் இப்போ இந்த வட்டாரத்தில் மட்டும் வந்து 25 வருஷம் ஆகுது. எல்லா பிள்ளைகளும் வந்து சிலர் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் 11வது 12வது படிச்சுட்டு இருக்கிறாங்க, சிலர் 7வது 8வது, சிலர் 5வது, சிலது கை குழந்தையாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பு.
நான் சொல்றது, நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்து ஜெபம் பண்ணி பிறந்த குழந்தைகளை மட்டும் நான் சாட்சியாக சொல்கிறேன். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும். அப்பொழுது நாம் நன்றி அறிதலாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். உங்களுக்கு உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், பொல்லாத ஆவியினால், போட்டியினால், பொறாமையினால், வன்கண்களினால், தோஷங்களினால், சாபங்களினால் வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சிலுவையை நோக்கி பார்த்தால் நாம் விடுவிக்கப்படுவோம். இயேசுவை நோக்கி பார்த்தால் நாம் விடுவிக்கப்படுவோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். நம்முடைய காரியத்துக்காக, ஆண்டவரே வீடு கட்டணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, சபை கட்டணும், உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சபைக்காக நீங்க நல்ல ஸ்தோத்திரம் போடுங்க. சீக்கிரத்திலே சபை பெரிய சபையாக மாறும். அது கட்டப்படும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 55:6-7 வசனங்களையும் வாசிக்கலாம். ஏசாயா 55:6-7. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார், கண்டடையத்தக்க சமயத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அவரை தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்களாம். ஆமென். அல்லேலூயா. எப்ப கண்டடைவார்களாம்? அதிகாலையில். காலை நேரத்துக்கு ஆராதனைக்கு வரணும். காலை நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்களை இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். அந்தி சந்தி மத்தியான வேளையத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். அது சாதாரணமாக நினைக்காதீங்க, அதுக்கும் வல்லமை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ராஜாமங்களில் என் நேசரை நான் தேடினேன், படுக்கையிலே தேடினேன் என்று உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாமங்களில் எழுந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் மாலை வேலைகளிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி பார்க்கணும். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அவன் பாவம் செய்வானானால், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பாரானால், கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்து ஆமென் ஸ்தோத்திரம் அவன் மீது மனதுருகம் உடையவராய் இருந்து அவங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மீண்டுமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு தப்புனால, தவறுனால தவறி போயிருக்கலாம். ஆனால் அதிலேயே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீ மன்னிப்பு கேட்டு விடு, அதிலிருந்து மேலே எழுந்து வா, மீண்டும் ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். 8வது வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. எவ்வளவு தெளிவா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க என்ன ஜெப குறிப்பு வச்சாலும் அதை விட 100 மடங்கு உங்களை நல்லா வச்சிருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ உங்க ஜெப குறிப்பு ஃபர்ஸ்ட் நல்லதா இருக்கணும். ஜெப குறிப்பு நல்லதா இருக்கணும். அவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை பற்றி இருக்கிற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தேவைகளுக்காகத்தான் ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவர் சொல்ற, தேவைகளுக்காக தேடாத, நான் ஒரு உண்மையான தேவன், அதனாலே தேடு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள், அந்த சத்தியத்தை புரிந்து கொள், வசனத்தை அறிந்து கொள், வசனத்தை புரிந்து கொள். மற்றபடி நீ கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்குன்னு கேட்காம விட்டுறக்கூடாது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்ற, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீ என்னதான் கேட்டாலும் அதை விட நான் சேர்த்து தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நாம் அவரை நோக்கி கூப்பிட 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 தேவ ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென் ஸ்தோத்திரம். அதிகாலையிலும்
இரவு நேரத்திலும் அக்னி ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில கூட தேவ பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் அப்ப நிலத்துக்காக ஒரு பெரிய காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. ஆண்டவர் அவர்களை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். இன்னும் நல்லா வச்சிருப்பார். ஆமென், அல்லேலூயா. அதனால நாம் அவரை நம்பணும், தேடணும், அவருடைய வழியில நாம நடக்கணும். எரேமியா 29:12, எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? ஆண்டவரை தேடணும். எப்படி தேடணும்? தேடணும். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு. எல்லாரும் சொல்லுங்க. நாமளும் ஜெபம் பண்றோம். ஆனா ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்றதுக்கு பின்னாடியும் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுங்கிறது தான் முக்கியம். ஜெபம் பண்ண முன்னாடியும் முறுமுறுக்கிறோம், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமும் முறுமுறுக்கிறோம். அதனால நம்ம ஜெபம் பண்றது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமா? அண்ணால் ஜெபம் பண்ணால் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் கேட்கல. ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன், ஒரு ஊழியக்காரனை தரேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீடு கட்டினா கூட சொல்லணும், ஆண்டவரே ஒரு ரூம் உங்களுக்கு போட்டு தரேன் ஆண்டவரே. காடு ஓட்டுனா கூட சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு இதில் இந்த சரவில் விளையிறது உனக்கு தரேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்களேன், சும்மானாச்சுங்க சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க, நிறைய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சம்பளம் கிடைக்கிட்ட ஆண்டவரே, முதல் சம்பளம் உங்களுக்கு தர ஆண்டவரே, சும்மானாச்சுங்க சொல்லுங்க, அது கிடைக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடு கும்பிடு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க பாருங்க. நம்ம வச்சுக்கிட்டு எதையுமே செய்ய போறது கிடையாது, ஒருத்தரை நம்பி எதையும் செய்ய போறது கிடையாது. ஆண்டவரை பொறுத்தளவுக்கு பயங்கரமா விசுவாசிக்க சொல்லுகிறார். பணம் பொருள் எதுவுமே இல்லாத போது நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் இறங்கினேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆண்டவர் வழி நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்களும் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் தருவார், அவர் உயர்த்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு நம்பி நம்ம காரியங்களை செய்யணும். அதை பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடுன்னு எழுதியிருக்குது. உங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்பொழுதுதான் என்னை கண்டுபிடிக்க நீங்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். காலையில் காட்டி ஜெபம் பண்ணா கொஞ்சம் ஸ்பெஷல். அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதுன்னா சூடு ஆறுன மாதிரி, சாப்பாடெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா குழம்பெல்லாம் என்ன செய்யாது, சில நேரத்தில் நல்லா இருக்காது. கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தால் என்ன செய்யணும், நல்லா இருக்கும். ஆண்டவரும் அப்படி தான். வெது வெதுன்னு காலையில் பண்ணுற ஜெபத்தை அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். அதுக்குன்னு சாயங்காலம் நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த அர்த்தம் அல்ல. ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு நாளில் முக்கியத்துவம் கொடு, ஒரு வாரத்தில் எனக்கு முக்கியத்துவம் கொடு. இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாரத்தில் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் வாரத்தின் முதல் நாள். எல்லாரும் திங்கள் செவ்வாய் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். 7ஆம் நாள் ஓய்வு நாள்னு அன்னைக்கு வச்சிருந்தார் ஆண்டவர். அப்புறம் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் ஓய்வு நாளை நாம் ஏன் 7ஆம் நாள் ஏன் ஆராதிக்கணும், 7ஆம் நாள் வேண்டாம். இயேசு அதிகாலையிலே ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாரு, உயிரோடு எழுந்தார், அவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. மற்றபடி நாள் நட்சத்திரம் எல்லாமே சூப்பர் தான். ஆண்டவருக்கு எதுவும் கெட்ட நாளே கிடையாது. சனிக்கிழமை ஆராதனை நடத்தலாமா நடத்தக்கூடாதுன்னா தாராளமாக என்ன செய்யலாம், நடத்தலாம். திங்கக்கிழமை நடத்தலான்னா நடத்தலாம். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனாலே ஞாயிற்றுக்கிழமையை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெரிய அளவிலே நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இனிமேல் ஜெபம் பண்ணும் பொழுது நல்ல விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க, விசுவாசத்தோடு நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தனிமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது
எனக்கு தேவையான காய்கறிகள், மளிகை செலவுகள் இதெல்லாம் ஆண்டவர் திடீர்னு சொல்லி தேவன் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு அவங்க விசுவாசிகள் கொண்டாந்து தர பொருள் எதுக்குன்னு கூட தெரியாது, அது தேவையில்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவேன். இந்த பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வேல் குறிச்சி செலவு ஒரு தரம் வாங்கி கொடுத்தாங்க விசுவாசிங்க. அதை ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரியா, அதை எதுக்கு போடுறதுன்னு என்ன செய்யல, எந்த குழம்புக்கு எப்படி போடணுமே எனக்கு தெரியல. அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் அதை கூடெல்லாம் பிடிச்சி போச்சு. 6 மாதம் 1 வருஷம் வச்சுருந்து. ஆனால் அது வேணும்னு சொல்லி அந்த தேவ பிள்ளைகள் தராங்க. ஆனால் கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்து நம்முடைய குடும்பங்கள்லாம், சொந்த பந்தங்கள், விசுவாசிகள் எல்லாம் வந்து அந்த நேரத்தில் அதை எடுத்து பார்த்து, அடாடா இவ்வளோ செலவு இருக்குது, இதெல்லாம் இத்தனை மாதமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு எப்போவோ கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியல. அப்படி தான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். ஆமென், சோத்திரம். இது வேணும் அது வேணும்னு நிறைய ஆண்டவர் தராரு. அல்லேலூயா. அதை நமக்கு வாங்க தெரியல. ஆமென், சோத்திரம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் நடக்கும்போது நல்ல மகிழ்ச்சி வருமா. 33:11 எரேமியா 33:11 பாருங்க. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறீங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மகிழ்ச்சி வரும். ஆமென், அல்லேலூயா. மணவாளன் சத்தம், மணவாட்டியின் சத்தம் வரும், மேலதாளங்கள் எல்லாம் முழங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமணமாகாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தின் அடிப்படையிலே திருமண காரியத்தை தேவன் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பலப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஸ்தோத்திர பலிகள் வந்து வாயில சொல்றது தான். ஆனா சர்ச்சில் வந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க அப்படின்னு எழுதியிருக்குது. ஒரு அலியிலே சொல்லுங்க, போஜன பலின்னு எழுதியிருக்குது. அது நல்லா தெரியுது. பூவா போஜன பலின்னா அது நல்லா தெரியுது. சாப்பாடு பெரிய பெரிய கட்டி சாப்பாடு, ரொட்டி, கறி அதெல்லாம். ஆனால் ஸ்தோத்திர பலின்னு சொல்றது பாருங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்படின்னு எழுதப்படுது. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான பலி. அல்லேலூயா. செலவே இல்லை, துட்டு என்ன செய்யல, செலவழிக்கவே தேவையில்லை. அது கூட சிலருக்கு வந்து முடியல, சும்மா சோத்திரம் சொல்ல முடியல. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஸ்தோத்திர பலியிடணுமா, அப்படி ஸ்தோத்திர பலியிட்டாவே எல்லா ஆசீர்வாதமும் நம்மளை நோக்கி ஓடி வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஸ்தோத்திர பலி எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, அது ஒரு சமாதான பலியாம். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதாவது நமக்கு நன்மை நடக்கும்போது நம்ம ஒரு நன்றி அறிதலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவரே இது கொடுத்ததுக்கு நன்றி, ஆண்டவரே இது வாய்க்கு பண்ணினதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு போஜன பலியை போல அது ஒரு சோத்திர பலி. அந்த சோத்திர பலியை கொண்டு வரும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் முதல்ல சொன்னது போல பலிகளையும் என்ன செய்யணும், கொண்டு வரும். நமக்கு ஆண்டவர் சோத்திரம் நல்ல களிப்பை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும் பொழுது நமக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல சோத்திர பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் சோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 1 ஆமென். சோத்திர பலியிடுகிறதுனா என்ன அப்படின்னா, அவரை துதிப்பது, அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பது, அவரை பாடி போற்றுவது. ஆமென், சோத்திரம். அவரை கீர்த்தனம் பண்ணுவது, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து சோத்திரம் சொல்றது, அதுதான் சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அவரை நாம் நம்பணும், அவரை நாம் தேடணும். அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:22. ஆமென். சோத்திர பலிகளை செலுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யாரெல்லாம் சோத்திர பலிகளை செலுத்துறீங்களோ உங்களுக்கு எல்லாம் காரியம் வாய்க்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க, எப்படி சோத்திரம் சொல்லணும், ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லி சொல்லி சோத்திரம் 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 சொல்லி சொல்லணும். ஒரே தர சொல்லிட்டு நைட்டு ஜெபம் பண்ணுறீங்களா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நிறைய பேர் தூங்கி போடுறீங்க. ஒரே சொல்லிட்டு தூங்கக்கூடாது.
கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆபத்துனா எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? சூப்பராக ஜெபம் பண்ணுறீங்க. ஆபத்தில் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஆபத்து வந்துருச்சு, டாக்டர் ஏதோ ஒரு குண்டை போட்டு விட்டான், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அதுவான் இதுவான், பௌத்தில் கட்டியான், அப்படியாம் இப்படியாம், பக்கமாக ஒருத்தருக்கு இது சொல்லிட்டாங்க, அதாவது இதயத்தில் பிரச்சனை இருக்குது, இதயத்தையே ரெண்டாக பொழந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சில பல சுகமாக்கணும் அப்படின்ட்டாங்க. உடனே அவர் பயந்துட்டார். அல்லேலூயா. அப்போ அவர் தீர்மானம் எடுக்கிறார், நான் இருக்க போகிற நாட்கள் கொஞ்சம் தான், இனிமேட்டு நான் மனம் திரும்பணும், நாம் தசம்பாவம் போடணும், காணிக்கை போடணும். அது சொன்னதுலேருந்து மனம் திரும்பி பிரசங்கத்தை கேட்டு, அதுக்கு முன்னாடி பிரசங்கத்தை கேட்க மாட்டார், அது யாருக்கோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பார். இப்போ கஷ்டம் வந்தோன்னா நமக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படிங்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். இப்போ 3 தரம் தசம்பாவம் காணிக்கை போட்டார், அவருடைய வியாதியெல்லாம் நல்லா போயிடுச்சு. அல்லேலூயா. சொல்லப்போனால் ஆண்டவர் பயங்களித்து இருக்கிறாரு. ஒரு அலையிலே சொல்லுங்கள். இவன் சும்மா சொன்னால் என்ன செய்ய மாட்டான், 10ல் 1 பங்கு போட மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா பயந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க. அப்படியே இருக்குது. அது பயில் காட்டி அடைப்பாராம். பயில் காட்டினா கையை காட்டி சிக்னல் காட்டி ஆண்டவர் அழைக்கிறது. அந்த சிக்னலை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தா நாம் நாய்ந்திருக்கப்படும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? நம்மை நாமே ஆராய்ந்து, அதாவது பண்ண வேண்டியதை நம்ம ஜெபம் பண்ணிட்டோமா, பைபிள் படிச்சுட்டோமா, திருவிருந்து எடுத்துட்டோமா, பிறருக்கு சத்தியம் சொல்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே ஆராய்ந்து, கத்தஞ்சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, கத்தஞ்சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, சுத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு, சுத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, பாட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, சபையில பாட வைத்தீ நன்றி ஐயா, சபையில கூட வைத்தீ நன்றி ஐயா, சுத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு, சுத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, ரத்தஞ்சிதினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரத்தஞ்சிதினி நன்றி ஐயா,